அதாவது இப்போ அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வந்து மதவெறியை தூண்டுறாங்க, இந்த ஆள் வந்து குடி வெறியை தூண்டுறாப்புல. இந்த குடி இல்லை அந்த குடி, யாரை சொல்ல தெரியுதா உங்களுக்கு? தூண்டுறாப்புல. நீ வந்து சினிமா வெறியில் தூண்டுற. ஒருத்தர் சினிமா வெறியில் கடிச்சு விட்டுருக்கான், பார்த்தீங்களா பார்க்கலையா? ஒரு பொம்பளை சொல்லுது நான் விஷம் வச்சு கொண்டு விடுவேன்னு சொல்லுது ஓட்டு போடலைன்னா. ஒரு வேளுக்கு பாவம் தம்பியை வந்து விஜய் தள்ளி விட்டாங்க. அவரே ஏற்கனவே சுகரு ப்ரெஷரில் இருக்கிற ஆள், நமக்கு தெரியும் அவரை பற்றி வரலாறு. தள்ளி விட்டு டோப்பாக வர கீழே விழுக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் மேவியூவிலேருந்து அந்த முடிவில் சொட்ட உரம் தெரியுது. தெரியாது இல்லையா? அப்போ இது மாதிரி சிக்கலில் இருக்கிற ஒரு வெறி கொண்ட குரூப்பில் நீங்கள் தெரிறீங்க. இந்த வெறியெல்லாம் அடக்கணும். சாதி வெறி கூடாது, மத வெறி கூடியாது, அதே நேரத்தில் சினிமா வெறியும் கூடாது. கவர்ச்சி வெறி தானே இது. இப்போ விஜயை பார்த்து என்னதுக்கு போகிறாங்க இவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு கவர்ச்சி தான், சினிமா கவர்ச்சி. இது பூரா நாட்டை குற்றச்சவராக்கிறோம். சிக்கல். நாங்கள் வந்து இளைஞர்களை அறிவுபூர்வமாக கொண்டு வரோம். இளைஞனுக்கு நான் ஒவ்வொரு முறையும் அரசியல் நடத்துகிறோம், வகுப்புகள். இளைஞர்களை வந்து நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம். இளைஞர்களை படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க படிக்கவா சொல்கிறாங்க? கஞ்சாவை குடின்னு சொல்கிறாங்க. அவங்களே மாஸ்டர்னு படம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக போதையிலே வர்றாங்க. நம்ம ஊரில் மாஸ்டர் யாராச்சும் தண்ணி அடித்தா செருப்பை வச்சு அடித்து வரட்டி விட்ருவாங்க. படம் பேரும் மாஸ்டர், ஆனால் புல் போதை. அப்போ ஜானாயன் படம் எடுப்பாங்க, ஆனால் ஃபுல்லாக கூட்டு சுரண்டல்.